நல்லா சுத்தம் பண்ணி. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னாக்கா மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு காதணி விழா, ஆர்எஸ்பி பழனி செட்டியாருடைய இல்லத்து பேரனுக்கு காதணி விழா நடத்துகிறாங்க. அதுக்காக பிரியாணி ரெசிபிலாம் செய்கிறார் ஒரு பாய். கிருஷ்ணகிரி பாய் ரொம்ப ஃபேமஸானவர். அவர் எப்படி செய்கிறாருன்றது பாயாசம், ரசம், சாதம், ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, பச்சடி, இதுதான் ரெசிபி மெனு. இதை விடலாம் எப்படி செய்கிறான்றது நம்ம முன்னே நின்று அவர் கூடவே நின்று எல்லாம் எடுத்து காமிக்க போகிறோம். மக்கள் எல்லாம் பார்த்து நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேலு வேறு என்னன்னாக்கா எல்லோரும் இந்த இதை நல்லா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. எல்லோரும் ஒரு முறை முதல் முறை பார்க்குறவங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் தான் எல்லாம் இது பண்ணணும், முடிவு பண்ணணும். பாய் நல்லா ரொம்ப செய்கிறாரு. முதல் முறையாக நான் இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி கிருஷ்ணகிரியில் எடுக்கிறேன். ஏற்கனவே வேலூர் அமீர் பாய் என்ற ஒரு இவர் எடுத்துருக்கிறேன். இவர் பேர் முஸ்தாஃபாவோ முஷா ஏதோ சொன்னாங்க பாய் பேர். நான் மறந்துட்டு அவர் ஃபோன் நம்பர் வாங்கி இதில் கொடுத்துருக்கலாம். பிரியாணிலாம் செய்கிறதுலாம் இன்சார்ஜ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணகிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு பாயாசத்துக்கான பாருங்கள் வீடியோலாம் நடந்துட்டுருக்குது. ஃபஸ்ட்டு பாயாசம் தயாரிக்கிறார் பாருங்கள். அதுக்கு பாயாசமாக இதை முட்டை வேக வைக்கிறீங்களா? பாயாசத்துக்கு பாத்திரம் வச்சாச்சு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறாங்களா? தண்ணி இல்லை. நான் ஒன்று எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் எடுக்கலாம். ஒன்று பாருங்கள். பாயாசத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடு பண்ணி வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றுறாரு. இது வந்து ஒரு 250 பேருக்கு செய்கிற மாதிரி பாயாசம். 1/2 லிட்டர் நெய் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு உண்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட போகிறாங்க. முந்திரி, திராட்சை, சாரப்பருப்பு, பாதாம், चावल सड़ है। நான் 1 லிட்டர் பாக்கெட்டே இல்லைன்னா 1/2 லிட்டர் நெய், 15 லிட்டர் பால். அவ்வளோதான். நான் போய் சீரக சம்பா 2 கிலோ அரிசியா? ஓகே. உங்கள் பேர் என்ன சார்? முபாரக். இவர் முபாரக், அவருடைய அசிஸ்டன்ட். எல்லாம் பாருங்கள் பாய். வீடியோலாம் எல்லாம் வந்துடும். நாளைக்கு நாளான்னைக்குள்ளே வந்துடும். உங்கள்கிட்ட இருக்குதா ஃபோன்? இந்த மாதிரி ஃபோன் இருக்குதா? எல்லோ கலரா? ஆரஞ்சு, எல்லோ. போதும், ஒரு பாக்கெட் போதும் இல்லை? எவ்வளோ? 250 முட்டையா? 300 முட்டை. இன்னும் அடுப்பு ஆரம்பிக்கல. அரிசி ஃப்ரைக்கு மசாலா, ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தயார். முதல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், வினிகர். இது என்னது? எள்ளு கூட பண்ணுவோம். வெள்ளை எள்ளு ஒரு கைப்பிடி அளவு. எந்த மீன் வந்தாலும் ஓகே, எது வந்தாலும்.
மிளகாத்தூளா சிக்கன் மசாலா மீன் மசாலா எல்லாத்துக்கும் மட்டன் கடல மாவு இது கார்ன்ஃப்ளவர் வருவாங்கன்னாரு அது இது வந்து பெப்பரு இது லெமனு எல்லாம் கராங்கம்மா இவ்வளோ நேரத்துக்கு வரீங்களே எல்லாம் வந்து எப்படி பண்ணுறது பெருக்கணும் சொன்னார் 8 மணிக்கு வருங்க. சரி பாருங்கள் நிதானமாக செய்யுங்க. வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம் அப்புறமா நம்ம தான் தொடப்படுத்தி பெருக்கணும். யாருக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி தானே இருக்கலாம். ஆமாம் வேலை செய்கிறவங்ககிட்டலாம் அவங்க வர்றதே பேர் நம்மளுக்கு என்னமோ சாதகம் பண்ணுற மாதிரி. தயிர் 1/2 லிட்டர் போதுங்களா? இது எத்தனை கிலோ? 30 கிலோ மீனுக்கா இது மசாலா? 30 கிலோ மீன். எந்த மீன் போட்டாலும் இதே மசாலா தானுங்களா? இல்லை இப்போ ஒரு வேளை எறா ஃப்ரை பண்ணால் அதுக்கும் இதே தானே? இல்லை அதுக்கு எறாவுக்கு தனியாக வரும். பால்கோவா போட்டாச்சு. இப்போ தான் விடாத கலக்கினேக்கணும். அது ஒரிஜினல் நல்ல பால்கோவா இருந்தால் தேவையில்லை. மைதா அடி பிடிச்சிடும். இதுனா தண்ணி அரிசி கலந்து ரசம் 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 முட்டை முட்டை முட்டை.
எல்லாம் போட்டு நார்மல் அடுப்பில் ஏற்றிடுறதா? ஆமாண்ணா. இருபது கிலோ வரணுங்க. 20. இது போட்டால் கூட ஒரு டேஸ்ட்டு. இது ஒரு பாயாசம் நல்லா ஆறின பிறகு தான் மில்க் மேடு ஊற்றணும். மில்க் மேடு ஒரு 3 டப்பா. ரொம்ப கெட்டியாக்கிற 5 கிலோ சுகர் போட்டிருக்கிறாரு. பால்கோவா 2 கிலோ போட்டிருக்கிறாரு. பால் 15 லிட்டர். பாயாசம் கூட கெட்டியாக இருக்கும். சீரக சம்பா அரிசி 2 கிலோ. ஆமாம், தித்திப்பு ஜாஸ்தி வேணும், ஏன்னா சர்க்கரையும் போடுது இல்லை. நெய் 1 லிட்ரு. சாரப்பருப்பு, முந்திரி, திராட்சை, முந்திரி, சாரப்பருப்பு, பாதாம், முந்திரி இதெல்லாம் ஒரு 100 கிராம். இந்த வெங்காயம் தனி, அது தனியாக, அது வேறு, அது தனியாக போடணும். அது அதில் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் கொஞ்சம். இந்த ப்ரௌன் நல்லா போடணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அவ்வளோதான். இந்த கூடையிலே உங்களுக்கு கணக்கு எவ்வளோ கிலோ இருக்கும். சிறப்பு. இப்போ இன்னும் சேர்க்க வேண்டியது உப்பு மட்டும்தான். உப்பு, அரிசி, தண்ணி, அவ்வளோதான். இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிடுவீங்களா? தக்காளியெல்லாம் உடஞ்ச மசாலா வரணும். லெமன் புளிஞ்சிட்டிங்களா? லெமன் அந்த இதில் தயிரில் போடுவீங்க. பீஸ் பெரிய பெரிய பீஸாக வெந்துருமா பாய்? சரியாக போதும்.
தண்ணீர் தான் இங்கே ஒன்றா கொஞ்சம் வேணுங்களா? ஃபிஷ் சில்லி போடுறதுக்கு எல்லாம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி மேலே எள்ளெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து டைரெக்டாக இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு போயிட போகுது. அடுத்தது வந்து தண்ணி பாயில் பண்ணிக்கிறாங்க அரிசி போடுறதுக்கு. அதில் கலரு கொஞ்சம் இன்னும் உப்பு அவ்வளோதான். எல்லோ ரெட் கலர் போட்டுருக்காங்க. ஒரு சால்ட்டு போட்டு கொதி வந்த பிறகு அரிசி போட்டும் ஒரு 3-4 நிமிஷத்தில் எடுத்து பிரியாணிக்கு வச்சிட போகிறாங்க. உப்பு நான் போடுறோம். ஏங்க சாப்பிட்டு போலையா ஐயா? வரீங்களா? போய்டும். மீன் ஸ்டவ்வில் வச்சுருக்கீங்களா? இதா இதில் அடுப்பில் வச்சுருங்களா? மீன் இது பரவாயில்ல. கண்ணே தெரியாது. இது கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுனால போயிடுது இல்லை புகைலாம் வெளியில். கறி வெந்த பிறகு அரிசி அந்த பாயில் பண்ணது ஆஃப் பாயில் பண்ணதை எடுத்து அந்த இதில் போட்டு தண்ணி அந்த லெவலுக்கு ஊற்றி தம் போட்டுருவாங்க. 1/2 hour கிழக்கிற நெருப்பெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த கிழக்கிற கறி அந்த இது கண்ணுக்குள்ளே நெருப்பு கண்ணுலேயே அப்படியே வேகணும். அந்த விறகுலாம் எடுத்து மேலே வச்சுருவாங்க. அதுதான் ஒரு தம் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து தம் எடுத்தாங்கனாக்கா ஓகே, பிரியாணி ரெடி.
उसके बाद किंदी का அது மீன் அந்த பக்கம் வெயிலாக இருக்குது. இங்கே உள்ளே வச்சுருக்கீங்களா ஸ்டவ்வு? அரை மணி நேரமா? எல்லாம் பிரியாணியா? கீழே மட்டன் இருக்கும். அப்படியே அந்த இதில் தள்ளிக்கோங்க. நான் தான் நவீன் நல்லா இருக்கா? இன்னிதான் நல்லா இருக்குதாம்மா சாப்பாடு?